எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்லேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 4 கிராம் பட்டை, 20 கிராம் முந்திரி, 50 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கிடலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும் தேவையில்லை, கொரகொரப்பாக அரைச்சா போதும். அடுத்து 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது டோட்டலாக 400 கிராம். ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறதுனால 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம். மஷ்ரூமில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. நான்வெஜ் விரும்பாதவங்க இப்போ அதிகமாக வந்து இந்த மாதிரி மஷ்ரூம், பன்னீர் அந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கிடலாம். இதுக்கு மேலே உள்ள அந்த டஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக போயிடும். மஷ்ரூம் சின்ன சைஸில் இருந்தால் அதை அப்படியே முழுசாக சேர்த்து நம்ம குக் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் ஒரு 2-3 தண்ணி அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கிடுறேன். அந்த ஸ்டெம்மோட நுனிப்பகுதியை லைட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். ஸோ 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கிடுறேன். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா நீட்டமாக கிடைக்கும். இதை நீங்கள் சீரக ரைஸில் கூட செய்யலாம். இப்போ இது ஊறட்டும். அரிசி ஊறுற கேப்பில் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிறேன். எந்த பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் அதில் ஆயிலும் கீயும் சேர்க்கும்போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் 150 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்து வாசனைக்காக ஒரு ரம்பலையை லைட்டாக தீயில் வாட்டிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட ரம்பலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு பிரியாணியிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 4 பச்சை மிளகாயும் 1/2 கைப்பிடி அளவு புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா அது கருக ஆரம்பிச்சிடும். ஸோ சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 150 கிராம் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அடுத்து இதில் 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். மல்லி இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பிரியாணி மசாலாவெலாம் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே அரைச்சி யூஸ் பண்ணலாம். எந்த பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பில்லாத தயிர் 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன், சிக்கன் பிரியாணி தான் யூஸ்வலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. அடுத்ததாக இதில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ அப்படியே சேர்த்து நம்ம வதக்கணுன்னா கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இதுவே மட்டன், சிக்கனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி விடும். மஷ்ரூம்ங்கிறதுனால இது தண்ணி விடாது. ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் குக் பண்ணலாம் தேவையில்லை, சீக்கிரமே வெந்துடும். ஸோ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 1200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வந்து யூனிட்டி பாஸ்மதி ரைஸில் தான் செய்வேன். ஸோ அந்த அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி போட்டோன்னா திரும்ப சேர்க்க முடியாது. ஸோ இப்போ மூடி போட போகிறது கிடையாது. தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம மூடி போட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது, கமன்னு இருக்குது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம மூடி போடணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு உள்ளே போயிடுச்சு, அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த அளவு தண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும்.
இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு விசில் வைக்கக்கூடாது. விசில் வர்றதுக்கு அந்த முந்தின ஸ்டேஜ், விசில் வர ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பிரியாணி நல்ல கமன்னு உதிரியாக வந்திருக்கு. பிரியாணி குலையவே இல்லை, குக்கரில் குயிக்காக செஞ்சாச்சு. இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை, இல்லைனா எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது சும்மா சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.